இது மகிமை நேரம். அன்பானவர்களே, மீண்டுமாக இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் தொடர்ந்து நீ தேவனுடைய பிள்ளையானால் என்கிற வார்த்தையிலிருந்து நாம் தியானிக்கலாம். நேற்று தினத்தில் நாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம், இயேசுங்கிற நாமத்தின் நிமித்தம் அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம்ங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னும் அந்த யோவான் 1வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனா இருந்தது அப்படின்னு ஆரம்பிச்சு வரும். அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசு கிறிஸ்துங்கிற பெயரில நம்மோட கூட வாசம் பண்ணினார் அப்படின்னு வரும். இப்போ ஆதியில இருந்த அந்த வார்த்தையாகிய இயேசு அவரை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது இப்படி எடுத்துக்கலாம். நம்ம தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுதல். இப்ப ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். இனிமே பிறந்த பிள்ளை இது நம்ம எப்படி பிறக்கிறோம் அப்படின்னா, தேவனுக்கு பிள்ளைகளை உலக பிரகாரமா ஒரு பெற்றோருக்கு நாம் பிள்ளைகளா இருந்த போதிலும் இது நம்முடைய உள்ளம் மனம் சார்ந்த ஒரு பிறப்பு, ஒரு மறு பிறப்பு. இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு பிள்ளை ஆவது என்பது ஒரு மறுபிறப்பு. இந்த பிறப்பிலே நாம் வளர வேண்டும். சாதாரணமா உலக பிரகாரமா ஒரு குழந்தை பிறந்ததுன்னா 3 மாசம் ஆனா முகம் பார்த்து அழகா சிரிக்கணும், 6 மாசம் ஆனா உட்காரணும், 9 மாசம் ஆனா தவழணும், 12 மாசம் ஆனா எழுந்து நடக்கணும், அப்படி ஓடணும், விளையாடணும். இப்படி அதோடைய வளர்ச்சி இருந்தாதான் அது குழந்தைக்கு அது குழந்தை ஆரோக்கியமா இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் அது ஒரு சந்தோஷமா இருக்கும். அதுபோல இன்னைக்கு தேவனுக்கு பிள்ளைகளா நம்ம பிறந்துட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னா இயேசுவுக்குள்ள நம்ம வளரணும். அந்த வளர்ச்சியை பார்க்கும் போதுதான் நமக்கு தகப்பனா இருக்கிற தேவனுக்கு சந்தோஷம், நமக்கு அது ஆரோக்கியம். இப்ப தேவனுக்குள்ள நம்ம வளரணும். கொலோசையர்ல ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். கொலோசையர் 2வது அதிகாரம் 6வது 7வது வசனத்துல பாருங்க, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? விசுவாசத்தினால அவர் ஏற்றுக்கொண்டீங்க. ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு அதிலே பெருகுவீர்களாக. விசுவாசத்துல உறுதிப்பட்டு நம்ம விசுவாசத்தினால இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், தேவனுக்கு பிள்ளையானோம். இப்போ விசுவாசத்துல உறுதிப்பட்டு அதுல பெருகணும். அப்பதான் எப்படி விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டோமோ அப்படியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் நடக்கணும். அவருக்குள் வேர் கொள்கிறதுங்கிறது என்ன அனுபவம்? அவருடைய வார்த்தைக்குள்ள வேர் கொள்கிறது. பாருங்க, ஒரு மரம் இருந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு வேர் ஆழமா போகுதோ அந்த அளவுக்கு அது உயரமா வளரும். நல்ல ஆழமா வேர் விடுகிற மரமானது நல்ல உயரமா வளரும். நம்ம அதே மாதிரி எவ்வளவு ஆழமா அஸ்திபாரம் போடப்படுகிறதோ அந்த கட்டடம் அவ்வளவு உயரமா எழுப்பப்படும். மிக உயரமான கட்டடம் எழுப்பப்படணும்னா அதற்கு அஸ்திபாரம் மிக ஆழமா போடப்படணும். எந்த அளவு ஆழமான அஸ்திபாரம் இருக்குதோ அந்த அளவு கட்டடம் ஸ்ட்ராங்கா இருக்கும், உயரமா இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம வார்த்தைய வசனத்தை அல்லது இயேசுதான் வார்த்தையையும் வசனத்தையும் எந்த அளவு நேரம் எடுத்து அதை கற்றுக்கொள்ளுகிறோமோ, அறிந்து கொள்ளுகிறோமோ, புரிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வளர்ச்சி. பாருங்க, பேதுரு கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, நீங்க வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பால். குழந்தைக்கு அந்த பால் தான் ஆகாரம். அந்த பாலின் மேல் வாஞ்சியா இருங்க. பால் மேல வாஞ்சியா இருந்து அந்த குழந்தை பாலை உட்கொண்டு வளர்றது போல நாமும் திருவசனமாகிய பால் அதுல நம்ம வேர் கொள்ளணும், அதுல நம்ம அஸ்திபாரம் போடப்படணும். அப்பதான் நம்ம வளர முடியும், நம்ம பெருக முடியும். இன்னும் குழந்தையாவே இருந்து கொண்ட பாருங்க, 6 மாசம் ஆனாலும் குழந்தை கழுத்து சரியா பலப்படாம, அல்லது 1 வயசு ஆனாலும் குழந்தை உட்கார முடியாம, அல்லது 3 வயசு ஆனாலும் நடக்க முடியாம, இப்படி எல்லாம் காலங்கள் செல்ல செல்ல காலத்திற்கேற்ற வளர்ச்சி இல்லாம குழந்தையினுடைய நிலைமை பின்தங்கி இருந்தா அது துக்ககரமானதா தான் இருக்கும். அதே போல
நம்ம இன்னைக்கு இயேசுவுக்குள்ள நம்ம புதிதாய் பிறந்துட்டோம். இன்னும் பிறந்த நிலைமையில இருந்து கொண்டிராதபடி நாளுக்கு நாள் அவருக்குள்ளே வேர் கொண்டவர்களாக, அவருக்குள்ள அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாக திருவசனத்தை பிடித்து கொண்டு வசனத்தின் மேல் வாஞ்சியா இருந்து நாம் வளர வேண்டும். பாருங்க, அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான் அப்படின்னு வசனம் இருக்குது. நீதிமொழிகள் 27வது அதிகாரத்துல 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அதே போல தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். எந்த அளவுக்கு நீங்க அத்தி மரத்தை நம்ம நட்டு வச்சிருக்கோம், ஒரு அத்தி மரத்தை நட்டு வச்சிருக்கோம்னு வச்சுக்கிடுவோம். அந்த அத்தி மரத்தை நம்ம அது மேல எவ்வளவு கவனமா இருக்கிறோமோ, அதுக்கு நீர் பாய்ச்சுக்கிறோம், அதற்கு வேலி அடைக்கிறோம், அதுக்கு பாத்தியை சரி பண்ணுறோம், அதோடைய கிளைகளை நறுக்கிறோம், அதுக்கு அடியில கற்கள் கடந்தா புரட்டி போடுறோம், அது வளர்றதுக்கு தடையா இருக்கிற எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி அதற்கு தண்ணீர் பாய்ச்சு அது மேல அப்படி கவனமா இருக்கும்போது அது வளருது, அது கனி கொடுக்குது. அதே மாதிரி எஜமானி காக்கிறவன் கனமடைவான். எஜமான் அப்படிங்கிற இப்போ ஒரு தொழிற்சாலை இருக்குது அல்லது ஒரு நிறுவனம் இருக்கு, அதோடைய முதலாளி தொழிற்சாலையினுடைய எஜமானர் அவர் சொல்ற வார்த்தையின்படி அதை கேட்டு கவனிச்சு அதை உண்மை உத்தமமா அதை ஃபாலோ பண்ணி எஜமானுடைய வார்த்தையின்படி தான் நடந்து கொள்ளுகிற ஒரு வேலைக்காரன் இருப்பான்னா அவன் நிச்சயமா கனத்துக்குரியவனா இருப்பான், அவன் கனமடைவான், அவன் வளருவான், அவன் பெருகுவான். அது போலதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ தேவனுக்கு பிள்ளையானா பிள்ளைக்குரிய ஒரு வளர்ச்சி வர வேண்டும், பிள்ளைக்குரிய ஒரு வளர்ச்சியை நாம் வளர வேண்டும். இன்னைக்கு வளர்ச்சியின் அனுபவத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இன்னும் நம்ம பிள்ளைகள் வளர்ந்து அப்பாவை பற்றிய அறிவை அறிய எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியங்கள் நம்ம அனுபவிக்க வேண்டிய எவ்வளோ ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நம்ம எப்படி பெற்று அனுபவிக்கலாங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். இப்ப பாருங்க, குழந்தைகள் வளர்றது போல இன்னைக்கு நம்ம வளரணும் அப்படிங்கறத கற்றுக்கொள்றோம். அத்தி மரத்தை காக்கிறவன் கனியை புசிப்பான். அது மேல கவனமா இருக்கிறவன், அது மேல எஜமான் சொன்ன வார்த்தையின் மேலேயே கவனமா இருக்கணும். சிந்தனை எல்லாமே என்னுடைய எஜமான் என்ன சொன்னார் அதுபடி நான் செய்யணும். பாருங்க, அதே மாதிரிதான் வேதவசனம் என்ன சொல்லுது அதுபடி நான் செய்யணும். வேதவசனம் என்ன எனக்கு கற்றுக் கொடுக்குது அதுபடி நான் நடக்கணும். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல கூட 6வது அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். 46ல இருந்து 49 வரை உள்ள வசனத்துல ஒரு கட்டடம் கட்டி எழுப்பப்படுது. அது கண்மலையின் மேல் ஆழமா தோண்டி, 46வது வசனத்தை பாருங்க, ஆழமா தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டதா அது எழுப்பப்பட்டிருந்தது. அப்படி எழுப்பப்பட்ட வீடா இருந்ததுன்னா, கட்டடமா இருந்ததுன்னா, எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் காற்றடிச்சாலும் புயல் அடிச்சாலும் அது அசையாம நிலைச்சிருக்கும். ஆனா வெறும் மண்ணு மேல கட்ட ஆரம்பிச்சிருந்தேன்னு சொன்னா கட்டடம் வெளியே நல்லா தான் தெரியும், ஆனா அஸ்திபாரம் இல்லாததுனால அது காற்றடிச்சாலோ மழை பெஞ்சாலோ வெள்ளம் வந்தாலோ அதுக்கு தாக்கு பிடிக்க முடியாம அழிஞ்சு போயிருது, விழுந்துருது. அப்ப அந்த ஊமையை இயேசு சொல்லும் போது அது மாதிரிதான் நீங்க யார் ஒருவன் என்னுடைய வார்த்தையை கேட்டு நான் சொல்ற வார்த்தைப்படி அப்படியே செய்யறதுக்கு கவனமா இருப்பீங்களோ அவங்க இந்த கற்பாரின் மேல் அஸ்திபாரம் போட்ட வீடு மாதிரி நிலைச்சு நிற்பீங்க. இல்ல நீங்க இன்னும் இயேசு என்ன சொன்னாரோ எனக்கு தெரியாது, பைபிள் எல்லாம் நான் வாசிக்கிறது கிடையாது, பைபிள் எல்லாம் எனக்கு ரொம்ப வாசிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அல்லது பைபிள் வாசிக்கிறதுக்கு எல்லாம் எனக்கு நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க தேவனுடைய வார்த்தையை புறக்கணிச்சுட்டு ஒரு உலக வாழ்க்கை வாழ்வீங்கன்னா அது மணல் மேல் கட்டின கட்டடம் மாதிரி ஒரு ஆபத்து வரும்போது, ஒரு சூறாவளி வரும்போது அது விழுந்து போகும், அந்த நம்முடைய வாழ்க்கையும் சிதறி போகும். அப்படி இல்லாதபடிக்கு இன்னைக்கு நீ தேவ பிள்ளையானா வளரணும். நீ வளரணும்னா திருவசனமாகிய பாலை குடிக்கணும், இன்னும் பலமான ஆகாரத்தை உண்கிறவர்களா நம்ம மாறணும். அப்படி நம்ம வளர வளர அந்த அஸ்திபாரம் உறுதியா இருக்குது, அந்த வேர் வசனத்துக்குள்ள ஆழமா போகுது. அப்போ நம்முடைய வாழ்க்கை அதுக்கு தக்க கனத்துக்குரியதா, உயர்வுக்குரியதா, அழகுக்குரியதா இருக்கும். நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசின அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எந்த அளவுக்கு நாங்க உமக்குள்ள வேர்விடணும், வசனத்துக்குள்ள என் வசனத்தின்படி நான் சொல்ற வார்த்தையின்படி செய்து அதை அப்படியே கவனித்து அதுபடி செய்யறவன் தான்
அது நிலைச்சு நிற்க முடியும் அல்லது வளர முடியும், அந்த மரம் போல நல்ல உயர்ந்த மரமாய் கனி கொடுக்கிற மரமாய் அப்படி போல வளர முடியும்னு சொல்லி நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காய் நன்றி அப்பா. யார் யார் இன்னும் குழந்தைகளாவே நிற்கிறாங்களோ, இன்னும் ஆண்டவர் இயேசுவை தெரியும் ஆனா வசனம் தெரியாது, வார்த்தை தெரியாது, எனக்கு வார்த்தைகளை சொல்லி ஜபிக்க தெரியாது, வார்த்தையை படிக்க தெரியாது, வசனத்தை தியானிக்க தெரியாதுங்கிற நிலைமையில நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆண்டவரை இந்த நாளிலே உடைய ஆண்டவரை நீர் சந்தித்து ஆண்டவரை ஒரு வளர்ச்சிக்கு நேராக திருப்புவீராக, ஒரு வளர்ச்சிக்குள்ளாக நீர் நடத்துவீராக. ஆண்டவரே அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் நிச்சயமாக வளர வேண்டும்ங்கிற அனுபவத்தை நீங்க கற்றுக் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.